ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு காயின் வீடியோ தான் பார்க்க போகிறோம். தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. நான் வந்து 2 கோல்டு காயின் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 22 கேரட் இந்த சைடும் 24 கேரட் இந்த சைடும் அட்டாச் பண்ணுறேன். 22 கேரட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 கேரட் வந்து 91.6%, அதாவது 916ன்னு சொல்லுவாங்க. 91.6% தான் பியூரிட்டி இருக்கும். இந்த சைடு 24 கேரட்டில் 99.9% பியூரிட்டி இருக்கும். இதுதான் ரெண்டுக்கும். அதாவது 22 கேரட் உள்ளதில் தான் நீங்கள் நகை செய்ய முடியும். ஓகேங்களா? 22 கேரட் உள்ள காயினில் தான் நகை செய்ய முடியும். 24 கேரட் வந்து ஒன்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு 22 கேரட் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த 22 கேரட்டில் வந்து நகை செய்யலாம். அண்ட் தென் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க. இப்போ ஒரு 22K காயின் நீங்கள் கேரட் காயினை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க. ஜிஎஸ்டியில் 2 இருக்குது. எஸ்ஜிஎஸ்டின்னு போடுவாங்க, ரெண்டாவது சிஜிஎஸ்டின்னு இருக்கும். அதாவது 1.5% போட்டு 3% ஜிஎஸ்டி போடுவாங்க. இது என்னென்னா, சிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய வரி, எஸ்ங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய வரி. இதுதான் வரி, சரிங்களா? அந்த 3% இந்த காயினுக்கு பிரிப்பாங்க. ரெண்டாவது காயின் மேக்கிங் சார்ஜ், அதாவது டை சார்ஜுன்னு ஒரு அமௌண்ட் பிடிப்பாங்க. அது வந்து ஒவ்வொரு ஷோரூமுக்கும் வேரி ஆகும், சரிங்களா? இதுதான் 22 கேரட். இதை பற்றி 22 கேரட் பற்றி தெரியும்னா இவ்வளோ தான் போதும். உங்களுக்கு 22 கேரட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 24 கேரட். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆர்னமெண்ட்ஸாக மேக் பண்ண முடியாது. ஆர்னமெண்ட்ஸ்னால் உங்களுக்கு புரியுதில்ல, செயின், கம்மல், நகைகள் வந்து மேக் பண்ண முடியாது 24 கேரட்டில். 24 கேரட் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்குமே ஜிஎஸ்டி உண்டு. இதுவுமே அதே 3% தான். 1.5 போடுவாங்க. காயின் அந்த மேக்கிங் சார்ஜஸ் வந்து சில கடையில் டோட்டலாக கிடையாது. சில கடையில் வாங்குறாங்க. ஸோ நீங்கள் இது விசாரித்து வாங்கிக்கணும். உங்களுக்கு இல்லாத கடையாக பார்த்து வாங்கினா தான் உங்களுக்கு லாபம். இல்லைனா அதுவே 300 ருபீஸ் பிடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் எல்லா கடையிலையும் விசாரித்து வாங்குங்க. அது மேக்கிங் சார்ஜ் இருக்கா அப்படின்ட்டு விசாரித்து, அதாவது காயின் மேக்கிங் சார்ஜ் இல்லை டை சார்ஜுன்னு சொல்லுவாங்க, அது இருக்கான்னு கேட்டுட்டு வாங்குங்க. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு 24 கேரட்டுடைய இது. 24 கேரட் ஒன்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதே ரேட்டில், அதாவது ஃபுல் பியூரிட்டி உள்ளது. இது வந்து 91.6, அதாவது 916ன்னு சொல்லுவோம். இது வந்து 99.9%. ஸோ இது வந்து பியூரிட்டியான இது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரேட்டு கூட இப்போ பயங்கர கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக ரேட்டு நல்ல ஒரு லெவலில் நீங்கள் விற்க சான்ஸ் இருக்குது.